பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 29வது வசனம். அவர் மறுமொழியாக, நான் போக விரும்பவில்லை என்றார். ஆனால் பிறகு தம் மனதை மாற்றிக்கொண்டு போய் வேலை செய்தார். வேலையை பாராட்டுவோம். எல்லாருமே இளைப்பாறுதலை விரும்புகிறார்கள். ஆனால் தேவனுடைய திட்டம் அதுவல்ல. ஆதாமனுடைய வீழ்ச்சிக்கு பிறகு வேலையை ஆண்டவர் ஒரு நியமமாக ஏற்படுத்தினார். தேவன் வேலையை குறித்து எந்த வேலை உயர்ந்தது, எந்த வேலை தாழ்ந்தது என்று மனிதர்களைப் போல எண்ணி பார்ப்பதில்லை. இந்த வசனத்தை கூட பாருங்கள். அவன் முதலில் சொன்னான், நான் போக மாட்டேன் என்று சொல்லி. ஆனால் அவன் போனான். மோசே, தாவீது எல்லாம் சாதாரண ஆடு மேய்ப்பவர்கள்தான். ஆனால் ஆண்டவர் அப்படி வேலை செய்ய மனமுள்ளவர்களைத்தான் தேசங்களை நடத்துவதற்கு நியமித்தார். அப்போஸ்தலர்கள் அநேகம் பேர் சாதாரண வேலைகள் செய்து கொண்டிருந்தவர்கள். பெரிய பணிகளை அவரிடத்தில் நியமித்தார். மத்தேயு 4:21 வாசித்து பாருங்கள். இரு சகோதரர்களை கண்டார். செபதேயுவின் மகன் யாக்கோபும் யோவானும் ஆவார். படகில் தகப்பனோடு வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களை அழைத்தார் என்று சொல்லப்படுகிறது. பணி செய்ய விரும்புகிறவர்களை தேவன் எப்போதுமே விரும்புகிறார். பவுலும் சொல்கிறான், தன் வாழ்வாதாரத்துக்காக யாரையும் அவன் சார்ந்திருக்கவில்லை. அப்போஸ்தலர் பணி 18:3 சொல்கிறது, கூடாரம் செய்வது அவருடைய தொழில், தாமும் அதே தொழிலை செய்பவரானால் பவுல் அவர்களிடையே தங்கி வேலை செய்து வந்தார் என்று. எப்பொழுது நாம் நம்முடைய சாதாரண பணிகளை பொறுப்போடு செய்கிறோமோ அப்பொழுது இயேசுவனுடைய பாராட்டையும் பெறுவோம். மத்தேயு 25:21, நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியராயிருந்தீர், பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன் என்று சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, நாம் நம் பணியை பெருமிதத்தோடு செய்வோம். பணி செய்கிறவர்களையும் ஊக்கப்படுத்துவோம். ஜெபம் செய்வோம். அப்பா, ஆர்வமாய் பணி செய்ய எங்களுக்கு நல்ல மனதையும் நல்ல உடல்நலத்தையும் தாரும். ஆவியானவர் தாமே எங்களை திடப்படுத்துவாராக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.